லைஃப் டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போது ஏற்கனவே நம்ம பல வீடியோக்களை குருவும் கேதுவும் சேர்றது எப்படி இருக்கும், சனியும் கேதுவும் சேர்றது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தோம். இப்போது குருவும் ராகுவும் சேருவது எந்த அளவில் நன்மைகளை செய்யுது, இல்லை எந்த அளவுக்கு நன்மைகள் தராமல் இருக்குது அப்படிங்கிறதையும், அதே சமயம் துலா லக்னமாகி துலா லக்னத்திற்கு 3-6 குடையவராக குரு வருவார்கள். துலா லக்னத்துக்கு சுத்தமாக ஆகாதவராக குரு வருவார். 3-6 குடையவராக வந்து அவர் 3ஆம் வீட்டை பார்க்குற மாதிரி வேற வீட்டில் இருந்துட்டா அது அந்த அளவுக்கு பெரிய கெடுபலன்கள் கொடுப்பதில்லை. இருந்தாலும் இந்த 3-6 குடையவராக குருவோடு ராகு சேர்வது, இப்போ நம்ம அதைத்தான் பார்க்க போகிறோம். அப்படி வரும்போது குருவோட ராகு சேர்றாருங்க. சேர்ந்து இருந்தால் எப்படி வருது? இந்த லக்னத்திற்கு ஆகாத, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், எப்போவுமே எந்த லக்னத்திற்கு ஆகாதவங்களோட அவங்களோட ராகு சேரக்கூடாது என்பது தான். சேரக்கூடாது, பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான். அப்படி வரும் பொழுது இந்த துலா லக்னத்திற்கு இந்த குரு சுத்தமாக ஆகாதவராக வந்து அவர் கூட ராகு சேர்ந்து அவங்க 2 பேரும் இருக்கு வீட்டதிபதி கெட்டு போயோ, இல்லை பகை வீடான ராகுவுக்கு பகை வீடாக போய் லக்னத்திற்கும் பகை வீடாக, அதாவது 2மே நம்ம நோட் பண்ணிக்கணும். ராகுவுக்கும் பகை, லக்னத்திற்கும் பகை, அப்படி வந்து அங்கே இருந்துட்டாரு அப்படின்னா அது பெரிய பலன்களை தராது. ராகு திசை, ராகு அது வந்து 4ஆம் இடமா இருக்கட்டும், 7ஆம் இடமா இருக்கட்டும், 8ஆம் இடமா இருக்கட்டும், 2ஆம் இடம், இதெல்லாம் 2வது. எப்போவுமே ராகுன்னு எடுத்துக்கிட்டிங்களா 1, 2, 6, 8 இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க முடியாது. பொதுவான கணக்கு 3, 6, 11 இருக்கிறது நல்லது அப்படிங்கிறது ஒரே வார்த்தை தான், அவ்வளோதான். மற்றபடி எந்த லக்னத்துக்கு என்ன அப்படிங்கிறதுலாம் 2வது. இப்போது இந்த ராகுவும் குருவும் சேர்ந்து எங்கே வேணாலும் இருக்கலாம், ஆனால் இந்த குரு அவர் வீட்டை பார்க்கக்கூடாது. இதுதான் இப்போ நான் சொல்ல வர்ற விஷயமே. துலா லக்னமாகி குரு 6ஆம் வீட்டை 3ஆம் வீட்டை பார்க்கலாம், தப்பு கிடையாது. 3ஆம் வீட்டை அவர் பார்க்கலாம். ஆனால் 6ஆம் வீட்டை அவர் பார்த்து ராகுவும் இணைந்து இருந்தால் அது ரொம்ப கெடுபலன்களை அது கொடுக்குது. யாரு அப்படின்னா குருவோட ராகு சேர்ந்தா ராகு திசை நல்லா இருக்குங்க அப்படின்னு நம்ம பொதுவாக பேசுவோம். ஏன்னா சோத்துவம் அடைச்சிட்டாங்க. இப்போ பிரச்சனையே நான் சொல்லிட்டு இருக்கிறதே ராகு பற்றி தான். அந்த ராகுவே கெடுதல் பண்ணுவார். ஏன் கேட்டிங்கன்னா அவர் 3-6 குடையவராகி அவரே 6ஆம் வீட்டை பார்க்குறாருங்களா, கூட 10வதுக்கு கூடவே இவர் இருக்கிறாருங்களா. அப்போ இவர் என்ன செய்கிறாரோ அதைத்தான் அவர் பார்ப்பார், அவர் செய்வார். இவர் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் அவர் பார்ப்பார். இப்படி தான் அமையும். அதே சமயம் அந்த 2-7 கூடிய செவ்வாய் இவங்களை பார்த்துட்டா கொஞ்சம் குறையும். ஆனால் 2-7 கூடிய செவ்வாயும் பார்க்கலைங்க, குரு மட்டும் 6ஆம் வீட்டை பார்க்குறாருங்க துலா லக்னத்துக்கு 2ல் இருந்து. அப்படின்னா இந்த ராகு திசை ரொம்ப கெடுபலன்களை இது கொடுத்துருக்குது. இதுதான் இந்த விஷயம். சுகத்துவமாக இருந்தாலும் அது நல்ல பலன்களை வழங்குவதில்லை அப்படிங்கிறத தான் நான் சொல்ல வரேன். 6 குடையவனாகவோ 8 குடையவனாகவோ இருந்து அவங்களோட ராகு சேர்ந்தா அந்த ராகு திசை படாத பாடுபடுத்திடுது அவங்க. அதில் வந்து ஒரு சில புக்திகள் நல்லா இருக்கும், ஆனால் அதுக்காக அது முழுசாக எடுத்துக்கவும் முடியாது. மற்ற கிரகங்கள் நல்ல நம்மள இருக்கணும், அதையும் நம்ம பார்க்கணும். அந்த பிறந்த நேரத்துக்கு எந்த அளவுக்கு இருக்குதோ அதை பொறுத்து அதுவும் வரும். நம்ம வந்து டக்குன்னு இதுதான் சொல்லி முடிவு சொல்ல முடியாது. நம்ம பேசிட்டு இருக்கிறது ராகு மட்டுங்கிறதுனால நான் இதை சொல்கிறேன். இப்போ வந்து துலா லக்னமாகி இருந்து எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்க, துலா லக்னம், துலா லக்னத்திற்கு 1, 2, 3 குடையவர், 4, 5, 6, 3-6 குடையவராக குரு வருவாருங்க. முதல்ல நம்ம பார்த்துக்கணும், அவங்க ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்குறோம், அதில் மற்ற கிரகங்கள் இருக்குது, அதெல்லாம் 2வது. முதல்ல ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல குரு ராகுவை தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அதில் யாரை பார்க்கலாம், பார்க்கக்கூடாதுன்னு வேணால் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அந்த கிரக நிலைகள் அவங்க பிறந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி அந்த நட்பங்கள் மாறும். ஆனாலும் 70% இந்த மாதிரி வரும்போது கெடுபலன் வருதுங்கிறத இப்போ நான் சொல்ல வரணும். இப்போ 3, 4, 5, 6 குடையவராகி இந்த குரு 2ஆம் வீட்டில் இருக்கிறாங்க, ராகுவோட இருக்கிறாங்க. இப்போ ராகு திசை வருதுங்க அப்படின்னா அந்த ராகு திசை ஆஹா ஓஹோன்னு இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். குருவோட இருக்கிறாருங்க, நல்ல படம். இந்த லக்னத்துக்கு சுத்தமாக ஆதவரோடு இருந்து இவர் இன்னொரு பிரச்சனை இருக்குன்னா, இந்த குரு டைரக்டா 5ஆம் பார்வையாக 6ஆம் வீட்டை பார்ப்பார். 5ஆம் பார்வையாக 6ஆம் வீட்டை பார்ப்பார். நான் இன்னொன்று சொல்லி முடிச்சிடறேன். இங்க குரு 2ல் இருக்கிறனால என்னென்ன பிரச்சனை வருது, அது கூட ராகு இருந்தால் என்ன பிரச்சனை வருதுங்கிறத பேச போறோம். முதல்ல குருவை பற்றி பேசிடுவோம். குரு 5ஆம் பார்வையாக 1, 2, 3, 4, 5ஆம் பார்வையாக தன்னுடைய வீட்டை, அதாவது 6ஆம் வீட்டை பார்ப்பார். அது பார்க்கக்கூடாதுன்னு சொல்ல வர்றேன். அதுக்கு அடுத்து 8ஆம் வீட்டை பார்ப்பார். 7ஆம் பார்வையாக 8ஆம் வீட்டை பார்ப்பார். அதுக்கு அடுத்தபடியாக 9, 10ஆம் வீட்டை பார்ப்பார். அப்போ 5ஆம் பார்வையாக 6ஆம் வீட்டையும் 7ஆம் பார்வையாக 8ஆம் வீட்டையும்
9ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டையும் பார்ப்பார். அப்படி வரும் பொழுது இந்த 3 வீடையும் அவர் பார்க்க கூடாதுன்னு நான் சொல்றேன். ஏன்னா துஸ்தானாதிபதி தான் வீட்டை பார்க்கறதும் தப்பு, 8ஆம் வீட்டை பார்க்கறதும் தப்பு. இங்க என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குருவை பத்தி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். குரு வந்து எந்த இடத்த பார்ப்பாரோ அது வளரும். அப்படின்னா இந்த இடத்துல வந்து சயின்ஸ் அப்படியே புரிஞ்சுக்கணும். வளரும் அப்படிங்கிறத ஒரே ஒரு பாயிண்ட் தான். வளரும்னா என்ன? அப்படின்னா கெட்டதா இருந்தா கெட்டது வளரும், நல்லதா இருந்தா நல்லது வளரும், அவ்வளவுதான். அப்ப நான் என்ன சொல்ல வந்தேன் வந்துச்சுங்களா பாயிண்ட்? கெட்ட இடத்த பார்க்கும்போது கெட்டதானே வளரும். வளருங்கிறது ஒரு பாயிண்ட் தான். அது என்ன வளரும் அப்படிங்கிறத அவர் பார்க்குற இடத்த பொறுத்து மாறுங்கிறதுக்காக நான் திருப்பி இதை அழுத்தி சொல்றேன். 6ஆம் வீட்டையும் பார்த்தா கடன், ரத்துஸ்தான், சத்ருஸ்தான். இந்த லக்னத்திற்கு லக்னாதிபதியும் எங்கே போய் கெட்டு போயிருக்காருன்னு வச்சுக்கோங்க. சுக்கிரனும் இந்த குருவோட வேகம் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த ஜாதகரை மொத்தமாக கெடுத்துருவார். எப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்ருஸ்தானம் எதிரிகளான தொல்லை, வழக்கு எல்லாத்தையும் கொண்டு வரக்கூடிய இடம் 6. 8 உடல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், போக்குவரத்து எல்லாத்துலேயும் பிரச்சனை. இப்போ இந்த மாதிரி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்ல வரேன். அதே சமயம் இப்போ ராகு திசை வருதுங்க. ராகு திசை வந்துச்சுன்னா இந்த குருவோட சேர்ந்துருக்கிறாருங்களா. இப்போ நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம்? ராகு எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டு பலனை செய்வார். ஆனால் இணையும் கிரகத்தையும் சேர்க்கணும் இல்லைங்க. இப்போ அதைத்தான் இப்போ சொல்ல வரேன். இணையும் கிரகத்தையும் பார்க்கணும். இணையும் கிரகம் இந்த குரு மட்டும் இங்கே பார்க்கலன்னா பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அவருக்கு 5ஆம் பார்வை உண்டே, பார்ப்பாரே. அதுக்காகத்தான் இந்த வீடியோ போட்டேன், பார்ப்பாரே. அடுத்ததுலையா 2 7 செவ்வாய்ங்க. இந்த லக்னத்துக்கு ஆகாதவர் தான். இருந்தாலும் ராகு இருக்க வீட்டை விதிக்கிற முறையில் பார்ப்போம்ல. அவர் அந்த வீட்டு ஓனராக வந்துடுறாருல்ல. அப்படிங்கிறப்ப அவர் இங்க இருந்து பார்க்கிறார். இங்க இருந்து பார்க்கிறது அவ்வளவு பெரிய சிறப்பை கொடுக்காது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லக்னத்துக்கு 11ஆம் வீடு செவ்வாய்க்கு நட்பு வீடு தான். இருந்தாலும் இது பாதகாதிபதி வீடா இருந்து பார்க்கிறது 4ஆம் பார்வையா பார்ப்பார். அதுபோல இங்க இருந்து கூட பார்க்கலாம், தப்பு கிடையாது. இங்க இருந்து ராகுவை பார்க்கலாம். அவர் செவ்வாய் வந்து குருவை பார்க்கலாம், குரு செவ்வாயை பார்க்கலாம், தப்பு கிடையாது. ஆனா இந்த செவ்வாய் இந்த மாதிரி இருந்துடணும். இப்படியும் இல்லாம செவ்வாய்க்கு நீசம் அடைஞ்சிட்டாருங்க அப்படின்னா அவ்வளவுதான். இந்த குரு சொல்றது தான் ஃபுல்லா ராகு கேட்பார். இதுதான் ராகு திசையை நம்ம கண்டுபிடிக்கிறதுல வர பிரச்சனையே. நிறைய பேருக்கு கணிக்க முடியாம போறதுக்கு காரணம் தான். மொத்தம் இங்கே செவ்வாய் நீசம் அடைஞ்சிட்டாருன்னா இங்கே பவர் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக இப்போ ராகு என்ன பண்ணுவார்? அவர் தான் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், அவர் ஒரு கண்ணாடின்னு. யார் பார்க்குறாங்களோ அது மாதிரி பார்க்கிறார். அப்படிங்கிறப்போ இங்கே இவர் சப்போர்ட் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அவர் கெடுக்கிறதுக்கு எந்த ரூட்டோ அந்த ரூட்டுக்கு போயிடுவார். ஏன் கெடுக்க போயிடுது? அடுத்த பாயிண்ட் 6 குடைவர்கள். அதனால சொல்ல வரேன். அதுதான் கெடுதலாம். ராகுனா கெடுப்பாரு, உடனே மாற்றி பேசக்கூடாது, யோசிக்கக்கூடாது. ராகுனா கெடுப்பாரு அப்படின்னு நினச்சக்கூடாது. அந்த குரு பார்த்ததுனால. ஆனால் நீங்கள் நம்ம என்ன சொல்லுவோம்? குரு நல்லவர், சுபக்கரன். இந்த இடத்தில் கிடையாது அப்படிங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன். இந்த இடத்துல இந்த லக்னத்துக்கு அப்போ எப்போதாங்க ஒரு குரு நல்லவர்? இங்கே இருந்த அம்சங்கள் இதுதாங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லிட்டேன். இங்கே குரு இருக்கணும். இங்கே குரு தான் ஜாதகம் சூப்பராக இருக்கும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதையும் நான் வழக்கம் கொடுத்தா தான் உங்களுக்கு புரியும். 1 2 3 4 5 6 கிடையாது. 6க்கு 8 மறைகிறாரா? 8க்கு 6 மறைகிறாரா? தான் வீட்டை பார்க்கலையா? இப்படி வரணும். இதுதான் சயின்ஸ். அப்போ இந்த குரு திசை செமட்டாப்பா இருக்குங்க. குரு திசை வந்து நல்லா இருக்கும், ஜாதகமும் நல்லா இருக்கும். பொதுவாக குரு திசை வந்தால் ரொம்ப டாப்பு. ஆனால் அப்படி இல்லாமல் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது இங்கே தானே அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல வரும்பொழுது அவர் நல்ல பலன்களை செய்வதில்லை. ராகு சுபக்கிரகத்தோடு இருக்கிறாருங்க, இருந்தும் கெடுதல் பண்ணுறாருன்னா இதுதான் காரணம்னு சொல்லலாம். இந்த மாதிரி மற்ற வீடியோவுக்கும் 6 8 குடைவர்களாக ராகு சேர்ந்து வந்தால் எப்படி வருது அப்படிங்கிறதே நான் இடையில அடுத்த வீடியோவில் போடுறேன். பொதுவாக வந்து ராகுவானவர் 1 5 9 குடைவர்களோட சேர்ந்து இருப்பது நல்லதுங்க. நல்ல ஆதிபத்தியத்தோடு சேர்ந்து இருக்கும். அதுதான் இதை நான் சொல்ல வந்த விஷயம். ஓகே.